நம்ம இந்திய நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அதில் ஒரு கிறிஸ்தவர் கொல்லப்பட்டிருக்கார். ஆமாம். அவருடைய பேர் வந்து சுஷில் நத்தானியேல். எங்களை தீவிரவாதிகள் சுற்றி வளைச்சாங்க. சுற்றி வளைச்சிட்டு நீங்கள் களிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஐ எம் ஏ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் ஒரு கிறிஸ்டியன். ஐ எம் ஏ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இயேசுவை தான் நம்பி போகிறேன். இதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அவரோட நெஞ்சில் சுட்டு அங்கே அவங்க ஒய்ஃபோட கண்ணு முன்ன வச்சு படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவங்க ஒய்ஃபே பதிவு பண்ணுறாங்க. லா இலாஹி இல்லல்லா முகமதுர் ரசூல் அல்லா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னால் லானா இல்லைன்னு அர்த்தம். அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, முகமது அந்த அல்லாவின் இறுதி தூதராக இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு பேர் தான் கலீமா. ஜம்மு காஷ்மீர் நடந்த சம்பவம் ஆரம்பம் கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே முகமதின் காலத்தில் ஆரம்பிக்க வைக்கப்பட்டதான இந்த செய்தி இந்த அளவும் தொடர்ந்து வருகிறது என்பது கவனிக்கப்படத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் சொன்னது போல தீவிரவாதிகளாக இருக்கட்டும் மற்றும் பயங்கரவாதிகள், இஸ்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் இருந்து வலுக்கட்டாயமாக சொல்லுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதுதான் இங்கே பிரச்சனை. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்முடைய இந்திய நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இது எதனால் நடந்தது, இதை பற்றி ஒரு சில தகவல்கள். ஏன்னா இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்கும்போது நம்ம அதை குறித்து மிக மிக அழகான தகவல்களை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த விஷயத்திலும் குறிப்பாக நம்ம நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இதை பற்றிய ஒரு சில தகவல்கள் பேசுகிறதுக்கு நம்ம கூட பிரதர் சுதாகர் அவங்க இணைஞ்சிருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட டைரெக்டாக பேசலாம். பிரைஸ்லாட் பிரதர். பிரைஸ்லாட். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். ஊழியங்கள் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு பிரதர்? ஆசீர்வாதமாக போயிட்டுருக்கு. ஓகே பிரதர். நம்ம இந்திய நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. ஸோ அந்த டைமே நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். நிறைய தகவல்கள் நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க. இப்போது இஸ்ரேல் நடந்ததுன்னு பார்த்தா இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. 26 அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இதை ஒரு காலமாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா. சரி, இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் என்ன இருக்கும், இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்கள். நல்ல அற்புதமான கேள்வியோடு நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிச்சிருக்கிறோம். பொதுவாக இது நம்ம கண்டிக்கிறோம். முதல்ல இந்த வன்முறை தீவிரவாதத்தை நம்ம கண்டிக்கிறோம். ஆனால் இதில் பின்னாக பல கேள்விகள் இருக்குது. அது நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய தேசத்தில் இராணுவ வலிமையுடைய உலகத்தில் மிகப்பெரிய இராணுவ வலிமை உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு நவீன வசதிகள் உள்ள நம்முடைய தேசத்தில், குறிப்பாக ஜம்மு அந்த பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எப்படி இவ்வளவு AK-47 ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாகனங்கள் தீவிரவாதிகள் நுழைந்தார்கள், யாருக்குமே தெரியாமல் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்வது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இது அரசியல் பார்வையில் வல்லுநர்கள் எல்லாருமே அதை தான் கேள்வி எழுப்புகிறாங்க. இது எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதலாவது அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடித்தே ஆகணும். அவங்க பதில் சொல்லி ஆகணும். இது மத்திய அரசு என்ன செய்ய முடியாது, இது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய கேள்விகள் அதுதான் மிக தெளிவாக இருக்கிறது. இது என்ன விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அரசியல் ஆதாயத்திற்காக மக்களிடத்திலிருந்து அனுதாப அலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வேண்டும் என்றே ஒருவேளை இந்த மத்திய அரசாங்கத்தினால் கூட கண்டுகொள்ளாமல் இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஸோ நம்முடைய கருத்தும் அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் தான் சொல்கிறாங்க. அந்த கேள்வி நமக்கு நியாயமானதாக படுகிறது. ஆகவே நம்ம போகிற போக்கில் சொல்லுகிறது இல்லை. இதுக்கான பதிலை அரசாங்கம் விரைவில் சொல்லும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே பிரதர். இதில் குறிப்பாக ஒரு சம்பவம், அதில் ஒரு கிறிஸ்தவர் கொல்லப்பட்டிருக்கார். ஆமாம். அவருடைய பேர் சுஷில் நத்தானியேல். ஓகே. ஸோ இவரை பற்றி பார்க்கும்போது அவருடைய மனைவியுடைய பிறந்தநாள் விழாவுக்காக அவர் கொண்டாடுவதற்காக குடும்பமாக போயிருக்காருன்னு நியூஸ் வருது. அவர் இறந்துட்டாரு. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய ஒய்ஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா மீடியாவும் சுற்றி நிற்கும் போது அவங்க ஒரு காரியத்தை பப்ளிக்கில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நாங்கள் நிற்கும் போது எங்களை தீவிரவாதிகள் சுற்றி வளைச்சாங்க. சுற்றி வளைச்சிட்டு நீங்கள் களிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஐ எம் ஏ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் ஒரு கிறிஸ்டியன்.
கரெக்ட். ஐ எம் ஏ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நான் இயேசுவை தான் நம்பி போகிறேன், இதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அவரோட நெஞ்சில் சுட்டு அங்கே அவங்க ஒய்ஃபோட கண்ணு முன்ன வச்சு படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவங்க ஒய்ஃபே பதிவு பண்ணுறாங்க மீடியா மத்தியில். ஸோ இந்த களிமானா என்ன, எனக்கு இதை பற்றி தெரியல, நிறைய பேருக்குமே தெரியல. நானுமே இதை பார்த்த உடனே இது என்ன களிமான்னு சொல்றாங்கன்னு தான் நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது களிமானா என்ன, இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க சொல்லுங்க. நிச்சயமா ஒரு அற்புதமான கேள்வி. இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம்தான். பொதுவாக கலிமா அப்படின்னு சொன்னால் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த் இன் இஸ்லாம், அதாவது இஸ்லாம் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்வது. இன்னும் சொல்லப்போனால், எளிமையாக சொல்லப்போனால், அவங்க வார்த்தையில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா லா இலாஹி இல்லல்லா முஹம்மதுர் ரசூல் அல்லா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னால் லானா இல்லைன்னு அர்த்தம், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, முகமது அந்த அல்லாவின் இறுதி தூதராக இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு பேர் தான் கலிமா. ஷஹதா அப்படின்னு சொல்லுவாங்க, இதை இன்னொரு வார்த்தையில் ஷஹதான்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த கலிமா அப்படிங்கிறது வந்து ஒரு முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு வாசகம். எப்படி ஒரு கிறிஸ்தவர் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்கிறாரோ, நாம் பாவிதான், ஆண்டவரே இயேசுவை உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர் ஆகிறாரோ, இது போல் இஸ்லாமில் ஒரு கருத்து இருக்கிறது இந்த கலிமா அப்படிங்கிறது. இதை என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை விசுவாசித்து உண்மையாய் கடவுளிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறோம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், நீங்கள் சொன்னது போல தீவிரவாதிகளாக இருக்கட்டும் மற்றும் பயங்கரவாதிகள், இஸ்லாம் சம்பந்தப்பட்டவர்களிருந்து வலுக்கட்டாயமாக சொல்லுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ வந்து விரும்பி சொல்லுகிறது ஒரு செய்தி வேற, இவங்க வலுக்கட்டாயமாக இதை சொல்லும்படியாக இவங்க என்ன செய்கிறாங்க, திணிக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கு. இல்லை என்றால் கொன்று விடுவேன் அப்படிங்கிறது கருத்து. இது இன்னைக்கு நேற்று நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முகமது அவர்களுடைய காலத்தில் இருந்தே இந்த செயல் ஃபாலோ பண்ணி கொண்டு வரப்படுகிறது. ஏனென்றால் இது நாம் சொல்லலை, இது வந்து பொதுவாக நம்முடைய கருத்து அல்ல. இஸ்லாமிய நம்பகமான ஏடுகளில் இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க சஹி அப்படின்னு சொல்லுவாங்க. சஹியான தரத்தில் இருக்கிறதான ஹதீஸ் அப்படிங்கிற புஸ்தகம். ஹதீஸ் என்று சொன்னால் முகமதுவுடைய சொல்லும் செயலும் எழுதப்பட்டிருக்கிறது. பின்னாட்களில் அவர் இப்படிலாம் சொன்னார் எழுதப்பட்ட புஸ்தகத்துக்கு பேர் தான் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செய்தி, ஹதீஸ்னால் ஒரு செய்தின்னு அர்த்தம், முகமது சொன்னதான செய்தி. இது பதிவு செய்யப்பட்ட அந்த புஸ்தகத்தில் நிறைய இடங்களில் இந்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஒரு புஸ்தகம் இல்லை, ஏராளமான புஸ்தகங்களில் இந்த செய்தி இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் அப்படிங்கிறதான ஒரு ஹதீஸ் புஸ்தகம் இருக்குது, அதில் 33வது அந்த வசனம் இருக்குது. புகாரி அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, சஹி புகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2946வது நம்பரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்னு மஜா, இதெல்லாம் ஹதீஸுடைய புஸ்தகங்களுடைய பெயர்கள். இப்னு மஜா 3928 அப்படிங்கிற நம்பர்லையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் அபுதாவூத் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ்லையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு, 2635வது நம்பர். ஸோ இந்த நம்பர்லாம் ரெஃபரன்ஸில் இருக்குது. இந்த கலிமா அப்படின்னு சொல்லுகிறதா அந்த செய்தி 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்குன்னு நான் சொன்னேன்ல, இந்த இடத்துலலாம் அது இருப்பதாக இந்த செய்தி சொல்லுது, இந்த புஸ்தகங்கள் சொல்லுது. அதில் நான் ஒன்று மட்டும் நான் வாசித்து காட்டுறேன். இது முஸ்லீம் ஹதீஸ் எல்லாத்துலையும் நான் சொன்ன ரெஃபரன்ஸ் எல்லாத்துலேயும் இதுதான் இருக்குது. அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறும் வரை இந்த மக்களுடன் போரிடுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பார்க்குறோம். நல்லா கவனிங்க, அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று இவங்க எல்லாரும் சொல்லணும், கட்டளையிடப்பட்டிருக்கு. யார் கட்டளையிட்டா? அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறாரு. இந்த செய்தி லா இலாஹி இல்லல்லா அப்படின்னு சொல்லுகிற வரைக்கும் அப்படிதான் இந்த ஹதீஸ் சொல்லுது, இந்த மக்களுடன் போரிடுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது அப்படின்னு கருத்தை பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் இது வந்து போரின் அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான், லா இலாஹி இல்லல்லான்னு அவங்க சொல்லுகிற வரை அது வந்து அழுத்தம் கொடுத்து போர் செய்யக்கூடிய அளவிற்கு நீ இந்த செய்தியை செய்ய, இந்த கலிமாவை சொல்ல வை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து முகமதுக்கு சொன்னதாக முகமதுவின் வார்த்தைகள் மூலமாக அவர் தான் சொல்கிறார். அந்த ஹதீஸ்ல அப்படி தான் வருது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல,
இந்த ஹதீஸை கூட நிறைய பேர் ஏற்காமல் இருப்பாங்க. இது வந்து முகமதுடைய பேரால் பின்னாடி எழுதிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் குர்ஆன்லேயே இந்த செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வலியுறுத்த வேண்டும், மதத்திற்கான போர். இதுக்கு பேர் என்னது? மதத்திற்கான போர். மதத்தை பரப்புவதற்காக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிராக அழுத்தம் கொடுத்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணுவதற்காக கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த வாசகத்துக்கு பேர் தான் கலீமா. ஸோ நான் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா சூரா அப்படின்னு சொல்லுவோம், சாப்டர், சரியா? அதில் வந்து 9வது அத்தியாயம் 29வது ஆயத்து. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முக்கியமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். அந்த சூறாவில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் விலக்கியவைகளை விலக்கிக் கொள்ளாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமலும் இருக்கின்றார்களோ அவர்கள் சிறுமைப்பட்டு கையால் ஜிஸ்யா என்னும் கப்பம் கட்டும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள் என்று இந்த குர்ஆனில் வருது. இது குர்ஆன்லேயே இருக்குது, யாரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் அப்படி சொல்லுவாங்க. பொதுவாக இது அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதத்தின் பெயரால் அழுத்தம் கொடுக்குற பழக்கம் இருக்கிறது. அதுக்கு தான் சொல்ல வரேன். மதத்தை பரப்புவதற்காக நீங்கள் கவனித்து பாருங்கள். உண்மை மார்க்கம் இஸ்லாம் என்ன சொல்லுது? நாங்கள் தான் உண்மை மார்க்கம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த உண்மை மார்க்கத்தை எவர் ஒருவர் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யணும்னா ஜிஸ்யா வரியை கட்டி அவரோடு போர் புரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. போர் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இருக்குது, ஜிஹாத். இதுக்கு பேர் ஜிஹாத், போராடுங்கள், வலியுறுத்துங்கள் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கலீமாவை சொல்ல வேண்டும், இப்படி வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற இந்த வாசகத்தை சொல்லுவதற்கு இவர்கள் இன்றைக்கு நம்ம ஜம்மு காஷ்மீர் நடந்த சம்பவம் ஆரம்பம் கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே முகமதின் காலத்தில் ஆரம்பிக்க வைக்கப்பட்டதான இந்த செய்தி இந்த அளவும் தொடர்ந்து வருகிறது என்பது கவனிக்கப்படத்தக்க ஒரு விஷயம். ஆகவே கலிமா என்று சொல்வது என்பது விருப்பத்தோடு சொல்லணுமே ஒழிய இவர்களைப் போல போரிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பட்டயத்தினாலே சொல்ல வைப்பது இன்னைக்கு நவீன காலத்தில் AK-47 அப்படித்தானே கேட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீ கலிமா சொல்லுன்னு துப்பாக்கி எடுத்து மிரட்டி இருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரர், நம்ம அதை கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம், சுஷில் நெத்தன்யாகு அற்புதமான ஒரு சகோதரன், கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக உறுதியாய் இருந்து வீரத்தோடு அந்த துப்பாக்கி முனையை எதிர்கொண்டு இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி, சாதாரண விஷயம் கிடையாது. மறுதளிக்கலை. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவர் அப்படி சொன்னால் கூட அவங்க கொள்ளுவாங்க. இவர் சொன்னாங்களே கலிமா சொல்கிறான்னு சொல்கிறாங்களே, கலிமா சொன்னால் விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி சில பேர் கலிமா சொல்லுவாங்க, சொன்னதுக்கப்புறம் கொள்ளுவாங்க. மோட்டிவ் வந்து கொள்றதான். பட் இப்படி முஸ்லீம் ஆக்கி கொள்கிற பழக்கமும் அவங்களுக்கு உண்டு. நம்ம பல இடங்களில் நம்ம வீடியோஸ்லாம் வந்திருக்குது. ஸோ ஆனால் இந்த சகோதரனை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமாய் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று இருக்கிறார். தன் உயிரே போனாலும் இந்த கலிமா சொல்ல மாட்டேன் என்று சொன்னது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு செய்தி. ஓகே பிரதர், இந்த கலிமாவை குறித்து மிக தெளிவான ஒரு விளக்கம் சொன்னீங்க. இந்த தாக்குதலில் என்ன ஒரு சம்பவம், என்ன ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, குறிப்பா ஆண்களை மட்டுமே குறி வச்சு சுட்டுருக்காங்க, பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லல. கரெக்ட். இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அற்புதமான கேள்வியோடு நம்ம மறுபடியும் தொடருவோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதுவும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உள்ள ஒரு ஃபார்முலா தான், சரியா? முகமது அவர்களுடைய ஃபார்முலா தான். அதுக்கான ஆதாரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அபுதாபுத் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் அது இருக்குது. 2664வது எண். அந்த எண்ணில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதில் வந்து தமிழாக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோங்க. நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாவுக்கு இணை வைக்கும் ஆண்களை எல்லாம் கொன்று விடுங்கள், அவர்களின் பிள்ளைகளை விட்டு விடுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ முகமது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணை வைக்கும் ஆண்கள், இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் அல்லாவை தவிர வேறு ஒரு கடவுளை வணங்கினால் அது இணை வைப்பாக இஸ்லாம் கருதுகிறது. அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் இணை வைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இணை வைப்பாளர்களாகிய இவர்களை ஆண்களை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது. பிள்ளைகளை கொல்லாதிருங்கள் என்கிறதான அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இவர்கள் பின்பற்றினதான காரியம் இவர்கள் நல்லவர்களாக இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. தீவிரவாதி இன்னைக்கு நல்லவனாக இருந்தால் கிடையாது. ஆனால் யாரை பின்பற்றினார்கள் என்று சொன்னால், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முகமது அவர்கள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பின்பற்றி இருக்கிறார்கள். பிள்ளைகளை கொல்லக்கூடாது என்கிறதான இந்த ஹதீஸை வாசித்தோம்.
இன்னொரு ஹதீஸை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் வந்து பெண்களை கொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த பெண்களை கொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதான ஒரு ஹதீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 3015 அந்த புகாரி ஹதீஸில் அது இருக்குது. அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்னு உமர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முகமது சொன்னதை சொல்கிறாரு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கலந்து கொண்ட அறப்போர்களில் ஒன்றில் பெண் உறுத்தி கொல்லப்பட்ட நிலையில் காணப்பட்டால், நல்லா கவனிக்கணும், ஒரு அறப்போர் அங்கே நடப்பதாக இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ்வின் தூதர் வந்து அறப்போர் செய்தார்கள். அறப்போர் என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா ஜிஹாதை தான் அறப்போர்னு சொல்கிறாங்க. எதற்காக அறப்போர்? மதத்தை பரப்புவதற்காக அறப்போர். இதுதான் அடிப்படை செய்தி. அறப்போர் என்பது அல்லாஹ்வின் வாக்கு மேலோங்க வேண்டும், அல்லாஹ் தான் இறைவன் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். அதற்காக நடக்கப்படுகிற யுத்தத்துக்கு பெயர் என்னது? அறப்போர். அதுதான் அறப்போர். இந்த அறப்போரில் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பெண் ஒருத்தி இறந்து கிடக்கிறாள். அதுதான் சொல்லப்படுகிறது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்வதை தடை செய்தார்கள். புரிஞ்சுக்கிட்டா? அப்போ ஏன் இவங்க பெண்களை இப்போ கொல்லலை, ஏன் இவங்க குழந்தைகளை கொல்லலை அப்படின்னு சொன்னால், முகமது அவர்கள் வழிகாட்டுதலின் பேரிலே. அப்போ 1400 இன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முகமது அவர்கள் சொன்னதான அந்த சொல்லின் அதை கடைபிடிக்க வேண்டும். தீவிரவாதிகள் அதை கரெக்டாக கடைபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் நல்லவர்கள் என்பதை காட்டிக்கொள்வதற்காக அல்ல, தங்களுடைய முற்பிதாவாகிய முகமது அவர்களுடைய வார்த்தையின்படியே இவைகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் கவனிக்கத்தக்க மிக முக்கியமான விஷயம். ஆகவே நம்ம படிக்கிற செய்தி ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால், அவர்கள் ஆண்களைத்தான் கொல்லுவார்கள், பெண்களையும் குழந்தைகளையும் கொல்ல மாட்டார்கள் என்பது புரிந்து கொள்வோம். ஓகே பிரதர், ரொம்ப அற்புதமான ஒரு உலகம் தந்தீங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்னா, சரி, இப்போ இந்தியாவில் நடந்த தாக்குதல்ல ஆண்களை மட்டும் கொன்னாங்க, பெண்கள் குழந்தைகளை கொல்லல. ஆனா இஸ்ரேலுக்குள்ள ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்ல, அக்டோபர் 7. கரெக்ட். அப்போ இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ள வந்து எல்லாருமே கொன்னாங்களே, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் கொன்னாங்களே, ஒருத்தரையும் விட்டு வைக்கலையே. அப்ப இதை எப்படி பாக்குறது? ரைட், சரி, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்போ இதுல இன்னும் கூடுதலாக கேட்கலாம். அப்படின்னு சொன்னா இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கூட கேள்வி வைக்கலாம். அப்படி நம்ம போயிட முடியாது. ஏனென்றால் இஸ்லாத்தில் 2 வகையான செய்திகள் இருக்கிறது, ஆதாரபூர்வமான 2 வகையான செய்தி இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், புகாரி அப்படிங்கிற சஹி புகாரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்பகத்தன்மை வாய்ந்த புகாரி ஹதீஸில் 3012வது எண் கொண்டதான ஒரு ஹதீஸ் வருது. அதில் வந்து என்ன வருதுன்னு நான் வாசிக்கும் போதே புரியும் உங்களுக்கு. அவ்வா அல்லது இவத்தான் என்னும் இடத்தில் நபி அவர்கள் என் அருகில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இணை வைப்போரான எதிரி நாட்டினர், அதாவது இணை வைப்போர்னா காஃபீர், அவங்களை பொறுத்தவரை இணை வைப்போரான எதிரி நாட்டினரின் பெண்களும் குழந்தைகளும் போரில் சிக்கி சேதமடைய வாய்ப்பு உண்டு என்னும் பட்சத்தில் அவர்கள் மீது இரவு நேரம் தாக்குதல் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. யார்கிட்ட? முகமது போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம நைட்டு நேரம் போய் தாக்க போகிறோம், அந்த நேரத்தில் சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, குழந்தைகள், அப்புறம் பெண்கள் இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்களே, அப்போ நம்ம என்ன செய்கிறது? அப்போ அவங்க தாக்குதல் வரும்போது அவங்க இறந்து தானே போவாங்க. சண்டைன்னு வரும்பொழுது எல்லாரையும் போய் கொள்றது தானே. இது எல்லாமே மதத்திற்கான சண்டை. அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். அறப்போர் என்று சொல்வதெல்லாம் இஸ்லாமை பரப்புவதற்காக நடக்கக்கூடிய யுத்தங்கள். அப்போ இந்த யுத்தத்தில் இப்படி ஒரு கேள்வி வருகிறது. அப்போ வந்து அவருடைய பதிலை பாருங்கள். அதற்கு அவர்கள் முகமது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத 3012வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களும் எதிரிகளான அவர்களை சேர்ந்தவர்களே என்று பதிலளித்தார்கள். ஒரு அர்த்தம் என்னது? குழந்தைகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் தானப்பா. அப்படின்னா நீ ஆண்களை கொல்லும் பொழுது இவங்களையும் என்ன செய்யலாம்? கொன்று விடலாம், அவங்களே அழிச்சிடலாம். யுத்தத்தில் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு கருத்தும் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. ஸோ வந்து இஸ்லாமை பொறுத்தவரை பெண்களையும் கொல்ல வேண்டாம், குழந்தைகளை கொல்ல வேண்டாம் என்கிற ஒரு தலைப்பும் இருக்குது, கொல்லலாம் என்கிற ஒரு அனுமதியும் இருக்கிறது. சொன்னது ஒரே ஆள் தான். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் உள்ளதான மக்கள் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஹமாஸை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள் எல்லாம் கொன்றுவதற்கு இந்த ஹதீஸை அவர் ஃபாலோ பண்ணினார்கள். மொத்தத்தில் முகமது அவரின் உபதேசம் தான் இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே பிரதர், அருமையாக சொன்னீங்க. நம்ம பைபிளில் பார்க்கும்போதும் இப்போ நீங்கள் குரானில் போர் நடக்கிறத பற்றி நிறைய விளக்கமாக சொன்னீங்க. பைபிள்லையும் பழைய ஏற்பாடுல யோசுவா காலத்துல எல்லாம் சில போர்கள் நடந்திருக்கு. கண்டிப்பா. ஸோ இதை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? இதை நம்ம எப்படி பார்க்கணும்? ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான். பொதுவாக போர் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்,
அதாவது போரை ரெண்டாக பிரிக்கலாம். தற்காப்பு யுத்தம் பிடிக்கலாம், தாக்குதல் யுத்தம் அப்படின்னு நம்ம பிரித்து பேசலாம். ஸோ பைபிளை பொறுத்தவரை தற்காப்பு யுத்தமும் உண்டு, தாக்குதல் யுத்தமும் உண்டு. ஆனால் இஸ்லாம் அடிப்படையில், குரான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாக்குதல் யுத்தம் தான். செல்ஃப் டிஃபென்ஸ் வார் இல்லை அங்கே. போய் தாக்குங்கள் அப்படி தான் வரும். சரி, இப்போ நம்ம பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் காலத்தில் மோசே கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து வரும்பொழுது நிறைய நாடுகள் என்ன செஞ்சாங்க, அந்த கானான் தேசமே போய் அந்த எதிரிகளை துரத்தி விட்டு தான் கேப்சர் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இதுதான் கேள்வி. அப்போ போர் என்று சொன்னால் அது ஒரு குற்றம் என்று நம்ம கருத முடியாது. முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும், எதற்காக போர் என்கிற கேள்வியை தான் நம்ம முதல்ல கேட்கணும். பைபிளில் நான் சவால் விட முடியும். நாங்கள் பல இடங்களில் சவால் விட்டுருக்குறோம். ஏறத்தாழ நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அந்த விவாதங்கள் எல்லாம் கேள்வி வச்சுருக்கிறோம். என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் மதத்துக்காக போர் செய்யுங்கள் என்று எந்த ஒரு இடத்திலும் காட்ட முடியுமா? அதுதான் கேள்வி. மதத்தை பரப்புவதற்காக, பழைய ஏற்பாட்டில் யூத மார்க்கத்தை பரப்புவதற்காக யுத்தம் நடைபெற்றிருக்கிறதா? அதே நேரத்தில் கிறிஸ்துவ மதத்தில் புதிய 2000 வருஷமாக கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக யுத்தங்களை நடத்துங்கள் என்று எங்கேயாவது ஒரு இடத்துல காட்ட முடியுமா? முடியாது. நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் அவைகளெல்லாம் மதத்தை பரப்புவதற்கான யுத்தம் இல்லை. பைபிளை பொறுத்தவரை தவறுகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையாகத்தான் இருக்கும். எதிராளிகளாக இருந்தாலும் அவர்கள் தவறுகள் செய்வதன் நிமித்தம் அவர்களை போய் தண்டிப்பது வழக்கமான ஒரு செய்தியாக இருக்கும். கடவுள் வாக்களித்த அந்த பூமி, யாருக்கு அந்த பூமியை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக, அதோடு கூட அங்கே வாழ்கிற மக்கள் அயோக்கியத்தனமாக அநியாயமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு தண்டனையாகத்தான் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டதை ஒழிய மதத்தை பரப்புவதற்காக, யூத மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ பரப்புவதற்காக பைபிளில் எங்குமே யுத்தம் என்பது கிடையவே கிடையாது. நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மதத்துக்காக பைபிளில் போர் செய்யும்படி சொல்லவே இல்லை. ஸோ இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டாலே அங்கே நடந்த யுத்தத்திற்கும் பைபிளில் நடைபெற்ற யுத்தத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நமது சவாலாகவே சொல்கிறோம், யாராவது திராணி இருந்தால் பைபிளில் மதத்தை பரப்புவதற்காகத்தான் யுத்தம் என்று நிரூபித்தால் அவர்களுக்கு பரிசு தொகையும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே பிரதர், இறுதியாக ஒரு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கேள்வி அதை கேட்குறேன். இறுதியாக சொல்லுங்க, கேளுங்க. பைபிளில் சொல்லப்படுகிற பிதாவும் குரானில் சொல்லப்படுகிற அல்லாவும் இருவரும் ஒன்றா? ரைட். ரொம்ப மிக மிக ஒரு தேவையான ஒரு கேள்வின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நான் சொல்லிடுறேன், பதிலை சொல்லிடுறேன். ஒன்று இல்லை, இதுதான் முதல்ல அடிப்படையான பதில். இது யார் இப்படி ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லலை. இது நீங்கள் குரான்லேயே இப்படி ஒரு வசனம் இருக்குது. அந்த நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். குரான் 29வது அத்தியாயம் 46வது ஆயத்தில் இப்படி அந்த வசனம் இப்படி தான் சொல்லுது. வேதம் வழங்கப்பட்டவரிடம் மிக அழகிய முறையில் என்று நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம். அதாவது நீங்கள் போய் அழகான முறையில் போய் நீங்கள் தர்க்கம் செய்யுங்க, அழகில்லாமல் தர்க்கம் செஞ்சிடாதீங்க, தேவையில்லாமல் தர்க்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்களுள் கொடுமையானவர்களிடம் தவிர அப்படின்னு வருது. மேலும் அவரிடம் கூறுங்கள், அதாவது அவங்கள்ட்ட போய் சொல்லணும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதக்காரர்கள்னு சொன்னால் கிறிஸ்தவர்களும் யூதர்களும், இவங்ககிட்ட சொல்லணுமா? யார்? முஸ்லீம் சொல்லணுமா? இது குரான் யாருக்கு எழுதப்படுறது? முஸ்லீம்களுக்கு எழுதப்படுகிறது. முஸ்லீம்கள் போய் இவங்கள்ட்ட சொல்லணுமா? அவரிடம் கூறுங்கள், உங்களுக்கு அனுப்பப்பட்டவற்றின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். என்ன அனுப்பப்பட்டிருக்கு? உங்களுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு குரான் கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் ரெண்டையுமே நாங்கள் நம்புகிறோம். ஒரு முஸ்லீம் அப்படிதான் சொல்லணும். பைபிளை நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லியிருக்கு. அவரிடம் கூறுங்கள், எங்களுக்கு அனுப்பப்பட்டவற்றின் மீதும் உங்களுக்கு அனுப்பப்பட்டவற்றின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு முடிக்கல. எங்களுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஒருவனே அப்படின்னு போய் சொல்லணுமா? ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர்கிட்டையோ ஒரு யூதன்கிட்டையோ போய் என்ன சொல்லணும்? எப்போ உன் கடவுளும் என் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்பது தான் குரான் கற்றுத்தருகிறது. ஆனால் பைபிள் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது, என்னையன்றி வேறு தெய்வன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஈடாக என் தெய்வம் ஒன்று உன் தெய்வம் ஒன்று அப்படின்னா பைபிள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. நான் தான் தெய்வம், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. ஆனால் இஸ்லாமுடைய இது ஒரு நயவஞ்சகமான கருத்தாக நான் பார்க்கிறேன். ஏன்னா குழப்பத்தை ஏற்படுத்தும். என் கடவுள் ஒன்று தான், உன் கடவுள் ஒன்று தான் அப்படிங்கிறதான ஒரு கருத்தை நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. சரியா? அந்த அடிப்படையில் இப்படிலாம் கேள்வி, ஒரு பிதாவும் அல்லாவும் ஒன்று தானா அப்படிங்கிறதான கேள்விகள்லாம் அப்புறம் தான் வருது. சரி, இப்போ இதுக்கான தெளிவான விடையை நம்ம பார்த்துருவோம்.
இதுக்கு நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ குரானில் வந்து சொல்லியிருக்கு எங்கள் கடவுளும் பைபிளின் இறைவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, குரானில் அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு 2 ஆயத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தை ரெண்டையும் ஒப்பிட்டு ஆத்தென்டிக் புக்கில் இருந்து நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோம், 2 பேரும் ஒருவர் தானா அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முதல்ல குரானில் வந்து இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரா 32வது அத்தியாயம் 2ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், எவ்வித ஐயமுமின்றி அகில உலகின் அதிபதியிடமிருந்தே இவ்வேதம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. குரான் யார்கிட்ட வந்திருக்குன்னா அகில உலகத்தின் அதிபதியினிடத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு குரான் சொல்லுது. இன்னும் சூரா 37வது அத்தியாயம் 182வது வசனத்தை வாசிக்கும் போது, இன்னும் புகழ் அனைத்தும் அகிலங்களின் அதிபதியான அல்லாவுக்கே உரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புகழ் அனைத்தும் யாருக்கு தான் உரியது? அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹ். அப்போ அல்லாவை குறித்து குரான் என்ன சொல்லுது? அவன் அகிலத்தின் அதிபதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கிறோம். சூரா 56வது அத்தியாயம் 80ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இது அகிலத்தின் அதிபதியினால் இறக்கி அருளப்பட்டது. குரானை குறித்து சொல்லும் என்ன போட்டிருக்கு? அகிலத்தின் அதிபதி அப்படின்னு சொன்னால், குரானில் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்னது? அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அகிலத்தின் அதிபதி. அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தின் அதிபதி. இன்னும் நீங்கள் 69 அத்தியாயம் 43 வாசகம் உலகத்தின் அதிபதி, அப்படி நிறைய வாசகங்கள் வருகிறது. இதெல்லாம் குரானில் கடவுளுக்கென்று கொடுக்கப்பட்ட வாசகங்கள். அப்போது இந்த கடவுள்னு சொல்லக்கூடிய உலகத்தின் அதிபதியும் பைபிளின் இறைவனும் ஒருவரா அப்படின்னு சொன்னால் பைபிள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ பைபிள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. வேதம் கொடுக்கப்பட்டோருடைய வேதத்தில் கர்த்தராகி இயேசு என்ன சொன்னார், கடவுள் யார் அப்படின்னு சொல்லுகிற போது அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இதோ யோவான் 14 அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வருது, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, இந்த இடத்தில் மக்களை வழிகெடுக்கிற சாத்தானை தான் உலகத்தின் அதிபதி என்று இயேசு சொல்கிறார். அப்போ குரானில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளுக்கு என்ன பேர்? உலகத்தின் அதிபதி, அகிலங்களின் அதிபதி, புகழனைத்தும் அவனுக்கேன்னு சொல்லிட்டு வராரு. பைபிளில் அந்த உலகத்தின் அதிபதி யார் என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவனை சாத்தான் என்று இயேசு கிறிஸ்து படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இன்னொரு வேத பகுதியை கூட நம்ம வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசம் இருக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், சாத்தானுக்கு பைபிள் கொடுத்த பேர் என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவன். அப்போ உலகத்தின் அதிபதி அப்படின்னு குரானில் வாசித்தோமே, அவனை பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனை சாத்தான் என்பதாக பைபிள் அடையாளப்படுத்துகிறது. அப்போது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். குரானில் தான் உங்கள் இறைவனோ ஏன் இறைவனோ ஒன்றுன்னு போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கு. பைபிளில் வச்சிருக்கிற நாம் அதை வாசித்து பார்க்கும்பொழுது, இல்லைப்பா உன்னுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் ஒருவர் இல்லை, ஏனென்றால் நீ வணங்குவது உலகத்தின் அதிபதியாகி அல்லாஹ்வை வணங்குகிறாய். எங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை கவனித்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் அவனை சாத்தான் என்று எங்கள் வேதம் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறது. எனவே உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லுகிற போது நமக்கு புரிந்து கொண்டோம், உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவர் அல்ல. கூடுதலாக சொல்ல போனோம் என்றால், பைபிளின் பார்வையில் அவர்கள் உலகத்தின் அதிபதியை வணங்குகிறார்களே அவர்கள் சாத்தான் என்றே பைபிளின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இது அடிப்படையான செய்தி. நீங்கள் இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், எப்பா பைபிளில் நீங்கள் அரபிக் பைபிளில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அல்லான்னு தான் பேர் போட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க வந்து குர்பானி கொடுப்பாங்க, ஆடுகளை அறுத்து பலி செலுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ ஆடு பலி செலுத்தும் பொழுது, அதாவது நீங்கள் ஹோட்டலெல்லாம் சாப்பிட போயிருப்பீங்க, ஹலால் ஃபுட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஆமாம். எதுக்காக ஹலால் ஃபுட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க? இது அல்லாவின் பெயரால் ஓதி அறுக்கப்பட்ட மிருகம், அப்படி தான் அதுக்கு அர்த்தம். சரியா? இப்போ நம்முடைய கேள்வி, அல்லாவும் பைபிள் இறைவனும் ஒன்று என்று சொன்னால், பைபிளின் இறைவனை குறித்து இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற பல இடங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பைபிளின் இறைவனாகிய கடவுளின் பெயரால் நான் அறுக்கிறேன், இந்த மிருகத்தை அறுக்கிறேன், நீங்கள் அறுப்பீங்களா? ரெண்டும் ஒன்று தானே சொன்னீங்க. அல்லாவின் பெயரை சொல்லி அறுப்பேன்னு சொன்ன நீங்கள் கர்த்தரின் பெயரால் அறுப்பேன்னு நீங்கள் கடையில் போட்டு நீங்கள் சொல்லிங்க பார்ப்போம், செய்ய மாட்டாங்க. முடியாது. அப்போது நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் ஏமாற்ற தான் செய்கிறீங்களே ஒழிய, உண்மையாக உங்களுக்குள்ள அல்லாஹ் என்பவன் வேறு,
பைபிளின் இறைவனாகிய கர்த்தர் என்பவர் வேறு என்பதை நீங்கள் நம்பி நீங்கள் உண்மையிலே வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு உள்ளமே அது உணர்த்தும் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை எங்களுக்கெல்லாம் இல்லைங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால், இனிமேல் அறுக்கிற பொழுது கர்த்தரின் பேரால் இங்கே அறுக்கணும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பேரால் இங்கே அறுக்கணும். ஏனென்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 2:10 ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். அப்போ இயேசுவை குறித்து கர்த்தர்னு பைபிள் சொல்லுது. அப்போ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகரின் பேரிலே நான் இந்த ஆட்டை அறுக்கிறேன், நீங்கள் அறுக்கணும். ஒரு முஸ்லீம் அறுப்பாங்களா? முடியாது. அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் இறைவன் வேறு எங்கள் இறைவன் வேறு என்பது எளிதாக நிரூபிக்கப்படுகிற ஒரு செய்தியாகவே இருக்கிறது, சம்பவமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வியை முதல்ல நான் சொன்னேன், இருவரும் ஒருவர் அல்ல என்று சொன்னேன். அது இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கிறது, நிறைய ஆதாரங்களை பார்க்க முடியும். பைபிளின் இறைவனுக்கும் இஸ்லாமியர்கள் வணங்குகிற அல்லாவுக்கும் எல்லா அளவும் சம்பந்தமில்லை, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம். மிக தெளிவான கருத்துக்களை கூறினதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக அல்லாவும் பிதாவும் ஒன்றா அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் மிக தெளிவான பதில் கொடுத்ததுக்கும் நன்றி. அல்லாவும் பிதாவும் இதை பற்றிய டாபிக்ல இனி ஒரு நாட்களே நம்ம இதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். நிச்சயமா பார்க்கலாம். எங்க சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. பேசலாம்.